தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். சபாநாயகர் என்ற வகையில் அரசியல் அமைப்பினூடாக தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ச கூறியுள்ளார். பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகர் என்ற வகையில் தமக்கோ தம்மால் நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழு ஒன்றின் உறுப்பினர்களுக்கு எதிராகவோ வேறு நிறுவனங்களால் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என சபாநாயகர் அறிவித்தார். விசேட தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் சபாநாயகர் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவித்தல் மற்றும் சட்ட ஆவணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இந்த சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பியுள்ளார். අග්‍ර විනිශ්චයකාර ධූරයෙන් ඉවත් කිරීම සඳහා ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ ප්‍රතිපාදනයන් සහ பிரதம நிதியரசர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக தங்களால் விசேட தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு பாராளுமன்றம் பூரண அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்றத்துக்கு அமைவான உங்களது செயற்பாட்டை அரசியலமைப்பின் பிரகாரமோ அல்லது நிலையியல் கட்டளைகளின் அடிப்படையிலோ எவராலும் சவாலுக்குட்படுத்த முடியாது என்பதுடன் நாட்டின் சட்டங்களில் அதற்கான இடமில்லை. தங்களால் நியமிக்கப்பட்டுள்ள அந்த விசேட தெரிவுக்குழு தங்களால் விடுக்கப்பட்டுள்ள மற்றும் பாராளுமன்றத்தில் நிர்ணயிக்கப்படுகின்ற விதிமுறைகள் மற்றும் யோசனைகளின் பிரகாரம் மாத்திரமே செயற்பட வேண்டும். எந்தவொரு வெளிநபருக்கோ நிறுவனத்திற்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகளை வழங்குவதற்கான எளிமையோ அல்லது சட்ட கட்டமைப்புகளோ இல்லை. பாராளுமன்றத்தின் சுயாதீனம் மற்றும் உரிமை என்பவற்றை பாதுகாப்பதற்கான விசேட பொறுப்பு உங்கள் வசம் உள்ளது. அதனை போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக நமக்கும் பாராளுமன்றத்தின் தனித்துவத்தையும் சுயாதீனம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் எந்தவொரு வெளித்தரப்பினரால் விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான விசேட பொறுப்பு உள்ளது என்பதனை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவ்வாறான சட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கப்படும் தீர்ப்புகளுக்கு சபாநாயகரோ பாராளுமன்றமோ தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களோ கட்டுப்பட மாட்டார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தின் சுயாதீனம், உரிமை மற்றும் தனித்துவம் என்பவற்றை பாதுகாப்பதற்கான கடப்பாட்டினை கொண்டிருக்கும் சபாநாயகரான தாங்கள் பாராளுமன்றத்தின் ஜனநாயகம் தொடர்பில் எழுந்துள்ள இந்த விடயங்கள் குறித்து ஆராய்ந்து தீர்வொன்றை வழங்க வேண்டும் என நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். අනන්‍යතාවයත් ගරුත්වයත් ආරක්ෂා කිරීමට බැඳී සිටින ඔබතුමා පාර්ලිමේන්තු ප්‍රජාතන්ත්‍රවාදය සඳහා එල්ල වී ඇති මෙම ක්‍රියාකලාපය පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කොට මේ පිළිබඳව තීරණයක් ලබා දෙන ලෙස කාරුණිකව ඉල්ලා සිටිමි.